ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். கார்த்திகை தீபம் சீரியலில் ஆர்த்திகாவோட சாப்டர் ஓவர் ஆனதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷனாக வருதா இல்லை புதுசான கதையா? ஏன் கார்த்திகை தீபம் சீரியல் நேம் இதுக்கும் அதே நேம் வச்சுருக்காங்க? சார் அட்லீஸ்ட் வேறு கதைனா வேறு நேம் வச்சுருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் மக்கள் மத்தியில் ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே அது எல்லா கேள்விகளுக்கும் எல்லா குழப்பத்திற்கும் பதில் தர மாதிரி தான் ஒரு நேற்றுக்கு எபிசோட் நினைக்கிறேன். சனிக்கிழமை எபிசோட் ஒரு வழக்கம் தருகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லீப் பார்த்தீங்கன்னா 6 month லீப் தான். ஸோ ஆர்த்திகா அதாவது தீபாவை மறக்கிறதுக்காக தான் கார்த்திக் கிராமத்துக்கே வந்திருக்காங்க. ஸோ அது நம்ம கிளியராக தெரிஞ்சிருக்கும். எபிசோட அதையுமே பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுவாங்க இல்லையா? ஸோ அவங்க பாட்டு பாடுறாங்க. நம்ம கீதானே வருது. நம்ம தீபாவுமே நல்லா பாட்டு பாடுவாங்க இல்லையா? ஸோ இந்த வாய்ஸ் கேட்கும்போது நம்ம கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா தீபாவோட ஞாபகங்கள் வந்தது. ஸோ ஒரு ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி சோகமாக நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அண்ணங்க 2 பேரும் என்னடா தீபாவோட ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி மறக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க கதை. ஆக்சுவலாக அந்த கதை தான் கண்டினியூஷனாக தான் போகுது. தீபாவை மறக்கிறதுக்காக தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தீபாவையும் ஓவர் ஷேடோ பண்ணி ஒரு காதல் மலருது. அதான் டாம் அண்ட் செரி கப்பல், கார்த்திக் ரேவதி. ஸோ எப்பயுமே எல்லாருக்குமே ஒரே காதல் இருக்காது இல்லையா? ஒரு காதல் போனால் அவங்களுக்கு அடுத்த ஒரு லைஃப் இருக்குங்கிறதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. அது மாதிரி இதுவும் கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி அவருக்கு அவங்க போயிட்டாங்களேன்னு உருகிட்டு இருக்கும்போது ஸோ ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு மூலமாக அவங்க அனைவருக்கும் அப்கமிங்கில் மலர போகுது. ஸோ அதான் இனிமேல் கார்த்திக் அண்ட் ரேவதி புது ஜோடி வளம் வர போகிறாங்க. அதான் ஆக்சுவலாக கதை. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவுமே கார்த்திக்கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பாங்க, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே யோசிச்சு நம்ம கார்த்தியுமே பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரேவதி ஜோடி சேரப்படுறாங்க. இதுதான் ஆக்சுவல் கதை. நம்ம எதிர்பார்த்த மாதிரி கதைக்களம் இருக்குங்கிற மாதிரி டேரக்டர் சொல்கிறாரு. பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஸோ இப்போதைக்குமே கார்த்திகை தீபம் சீசன் 2 எதிர்பார்த்ததே ரொம்ப நல்லா தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் அப்படி தோணுது மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு? கார்த்திகை தீபம் சீசன் 2 நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அதை நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லலாம். பை பாய்.